ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, சிம்பிளாக நான் வீட்டில் எப்படி நான் மேக்கப் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி ரெகுலராக நான் இப்படி தான் சிம்பிளாக மேக்கப் போட்டுப்பேன். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுவரையும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பேஸை ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதை அப்ளை பண்ணி சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லியோட க்ளோ க்ரீம் தான் நான் எடுத்திருக்கேன். அதையுமே கொஞ்சம் கம்மியான குவாலிட்டி எடுத்து நான் ஃபேஸ் ஃபுல்லாமே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே ஃபஸ்ட் நம்ம ஃபேஸ்க்கு போடுற மாதிரி கழுத்துக்குமே சேர்த்து தான் நம்ம போட்டு மசாஜ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி எல்லா ப்ராடக்ட்டுமே கழுத்துக்குமே சேர்த்து நான் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை செட் பண்ணுறதுக்கு காம்போ பவுட்ரு இல்லாட்டி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பாண்ட்ஸ் பவுட்ரை எடுத்து நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம மேக்கப் நம்ம போடுற க்ரீம் எண்ணெயாக வலியாமல் ஸோ ஃபிக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸ் தான் நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ட்ராவிங் பேலட்லேருந்து நான் ப்ரௌன் கலரும் டார்க் ப்ரௌனும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரும் ஷேடோ இருக்கிற பேலட்லேருந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ ப்ரஷ் வச்சு தான் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் 2 சைடுமே ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரஷ் எடுத்து நான் மர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு ஐப்ரோஸ் நேச்சுரலான லுக் கிடைக்கும். டாஸ்லரோட ஐலைனர் தான் நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு மீடியமான லைன் நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த கண்ணில் நான் போட்டு அதே மாதிரி இந்த கண்ணிலே போட்டு நான் காட்டுறேன். ஸோ ஐஸ் கீழேயும் நான் இந்த ஐலைனர் தான் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் லிபாம் இது கலர் சேஞ்சிங் லிபாம் தான். ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக பொட்டு தான் வச்சுக்க போகிறேன். நான் டிசைன் பொட்டு தான் ஒன்று சிம்பிளாக வச்சுப்பேன். அடுத்து நெத்தியில் குங்குமம். நான் ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு தான் அடுத்து குங்குமம் வைப்பேன். அப்போ தான் எனக்கு குங்குமம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சீக்கிரமாக அழியாது. வேர்த்து ஊற்றினாலும் அது வடியாது. அடுத்து நெத்திக்குமே அழகாக நான் இந்த மாதிரி தான் குங்குமம் வச்சுப்பேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.